நியூஸ் குருவி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு மக்களவை தேர்தலின் 2வது கட்ட வாக்குப்பதிவு 13 மாநிலங்களில் தொடங்கிருச்சு, நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில் இப்போ பிரதமர் மோடி அவருடைய அந்த பொய் பரிவார தாக்குதல், அதுக்கு இன்னைக்கு அவங்களுடைய பாரதிய ஜனதாவுடைய கிளை அமைப்பாக செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையமும் அவங்க பங்குக்கான பணிகளை தொடங்கியிருக்காங்க. அப்படித்தானே சொல்ல வேண்டியிருக்கு. தேர்தல் ஆணையம் அப்படி தானே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் அப்படின்னா அதற்கு அந்த விதி மீறக்கூடிய தலைவர்கள் அல்லது அது யாரு மீறுவாங்களோ அந்த நபர்களுக்கு தான் நேரடியாக இது வரைக்கும் நோட்டீஸ் அனுப்புறத தேர்தல் ஆணையம் வழக்கமாக வச்சுருந்துருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேர்தல் ஆணையம் இப்போ நேற்று என்ன நடந்திருக்குன்னா, பிரதமருடைய வெறுப்பு பேச்சு பற்றிய புகார் நிறைய எழுந்துருச்சு. காங்கிரஸ் கட்சியும் புகார் கொடுத்துருந்துச்சு இல்லையா? அதற்கு யாருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்னா, பாரதிய ஜனதாவுடைய தலைவர் JP நட்டா அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. சரி, இதுக்கிடையில் இன்னொன்றும் பண்ணியிருக்காங்க. ராகுல் காந்தி தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பேசிட்டாராம். என்ன பேசினார் அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி அப்படின்னு சொல்லி இந்த நாட்டை மாற்றுறதுக்கு பிரதமர் மோடி முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசிட்டாரு. இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு முரணானது அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா புகார் கொடுத்துட்டாங்க. அதற்காக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசுனது ராகுல் காந்தி. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா இங்கே பிரதமர் மோடிக்கு அனுப்பாம கட்சி தலைவர் நட்டாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா? அதை சரி பண்ணுறதுக்கு, அதை ஈக்குவல் பண்ணுற மாதிரி அங்கே காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான் இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய நடுநிலையை இந்த மாதிரி நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் யார் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு முரணாக பேசினார்களோ அவங்களுக்கு தான் இதுவரைக்கும் நோட்டீஸ் அனுப்புறது வழக்கமாக இருந்திருக்கு. இப்போ தவிர இந்த மாதிரி அந்த கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்புறது இல்லை. இப்போ ஒருத்தர் யாரோ ஒரு 4ஆம் கட்ட பேச்சாளர் ஒருத்தர் ஆண்டிப்பட்டியிலையோ உசிலம்பட்டியிலையோ அப்படி பேசிட்டாருன்னா அந்த லெவலில் தானே பிரதமர் மோடி பேசினார். அவர் அதை தாண்டி ஒன்றும் தரமாக அவர் பேசிடல. அதுக்கு நட்டாவுக்கு நோட்டீஸ் அனுப்புனா சரியா வருமா? அவர் எங்கேயோ இருப்பார். அப்போ அவருக்கு தான் நோட்டீஸ் அனுப்புவாங்களே தவிர JP நட்டாவுக்கு நோட்டீஸ் அனுப்புனா அவர் பேர் கூட தெரியாமல் இருக்கலாம் ஒரு வேளை அவருக்கு. அது மாதிரி இப்போ பிரதமர் மோடி அவருக்கு நேரம் அனுப்புனா அது சங்கடப்பட்டுருவார்ல. எஜமான விசுவாசத்துக்கு மாசு ஏற்பட்டுரும், களங்கம் ஏற்பட்டுரும்ல. அதனால JP நட்டாவுக்கு, அதாவது இந்த சில கிராமப்புற பஞ்சாயத்துகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம், அவங்களுக்குள்ள அந்த முதல்ல பேசிக்குவாங்க, வெளியிலே பேசிக்குவாங்க. அந்த கூட்டத்தில் உட்கார முன்னாடி வெளியில் நிறைய பார்த்துருக்கோம், எல்லா ஊர்லேயும் நடந்திருக்கு. எல்லாம் இங்கே நடக்கிறது தானே அங்கேயும் டெல்லியிலையும் எதிரொலிக்குது, வேற ஒன்றும் இல்லை. முதல்ல பேசிக்குவாங்க, நான் இந்த மாதிரி பேசுவேன், நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ வலிக்கிற மாதிரி அழுகிற மாதிரி நடி, அப்புறம் கடைசியாக நான் ஒரு நியாயத்தை சொல்கிறேன், உனக்கு பாதிப்பு இல்லாமல் ஒரு நியாயத்தை சொல்லிடுறேன், நீ செய்கிறத நியாயம்னே சொல்லிடுறேன்னு வச்சுக்கவே, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சும்மா அப்படி நான் சொன்ன ஒன்றா ஐயோ இப்படி சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி எமோஷனலாக சும்மா ஒரு நடிச்சு முகப்பாவனையில் மட்டும் அப்படி காமிச்சிக்க, வலிக்கிற மாதிரி நடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் உட்காந்து என்ன செய்வாருன்னா, எவன் தப்பு பண்ணான்னா அவனுக்கு ஆதரவாகவே அந்த நியாயத்தை பேசி முடிவு பண்ணிட்டு போகிற மாதிரி போயிடுவாங்க. இது நிறைய கிராமங்களே இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது அங்கிருந்து தானே புறப்படுறது இல்லை. இப்போ இது மாதிரி தேர்தல் ஆணையமும் சும்மா நாங்கள் பாருங்கள், நாங்கள் பிரதமரே பேசினாலும் நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிட்டோம். யாருக்கு? JP நட்டாவுக்கு. இதுக்காக ராகுல் காந்தி அனுப்பிச்சிருக்காங்க. சரி, ராகுல் காந்தி என்ன தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி இருக்காரு? ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழின்னு இந்த நாட்டை மாற்ற முயற்சி பண்ணுறத ரகசியத்தை ராகுல் காந்தி கண்டுபிடிச்சி அம்பலப்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருக்காங்க. அது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு முரணானது. ஏயா, அதான் பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லிட்டாங்களே எல்லாத்தையும். இதில் என்ன ரகசியம் இருக்குது? இதில் என்ன தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு முரணானதுன்னு சொல்லுறது? அவர் ஒவ்வொரு மேடையிலையும் வேற பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசினது தானே அவர் சொல்லியிருக்காரு.
அப்போ இதில் என்ன வந்து இவங்க வந்து ஒரு இது வந்து தன்னாட்சி அமைப்பு, எது தேர்தல் ஆணையம் அரசியல் சட்டத்தின்படியான அமைப்பு, அதை நாங்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாது, அதற்கு நாங்கள் உத்தரவிட முடியாது அப்படின்னு சொல்லி நேற்று உச்சநீதிமன்றம் நேற்று முன்தினம் சொன்னாங்க இந்த வாக்குப்பதிவு இயந்திர வழக்கில். ஆனால் இப்போ வந்து தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்குன்னா அது நடவடிக்கை இல்லை, ஒரு கண்துடைப்பு தான் அதை சொல்ல முடியும் நாகரிகமான மொழியில். ஏன்னா அது ஒரு உயரிய அமைப்பு, நம்ம அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். கண்துடைப்பாக தான் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்து குத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு காமெடி நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு நேற்று. என்னன்னா, நேற்று பிரச்சாரம் தான் நாள் பிரச்சாரம் அந்த 13 மாநிலங்களில் 88 தொகுதிகளில் இன்னைக்கு 2வது கட்ட வாக்குப்பதிவு நடக்குது. அப்படிங்கிற போது பிரச்சாரம் ஓய்வு இந்த நாள் ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து பிரச்சாரம் ஓய்ந்துடும் இல்லையா. பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு தன்னுடைய எக்ஸ் தளத்தில் அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குறுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக அதை அவர் சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் இந்த 16 லட்சம் கோடி ரூபாயை 25 நண்பர்களுக்கு, பணக்கார நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுத்த மாதிரி, தள்ளுபடி பண்ணி அவங்கள காப்பாற்றின மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம். அந்த 16 லட்சத்தை திரும்ப பெற்று நாட்டின் ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து வழங்குவோம், அவர்களுடைய நலத்திட்டங்களுக்கு, அவர்களுக்கு பல்வேறு பயன்களுக்கு அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி அது ஒன்று. அதுபோக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோடிக்கணக்கான லட்சாதிபதிகளை உருவாக்குவோம். இவர் ஒரு 10-20 கோடீஸ்வரர்களை உருவாக்கியிருக்காரு. யாரு 10 வருஷத்தில் பிரதமர் மோடி அவர்கள். ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, நாடு முழுவதும் கோடிக்கணக்கான லட்சாதிபதிகளை உருவாக்குவோம், எளிய மக்களை, சாதாரண மக்களை, நடுத்தர மக்களை லட்சாதிபதிகளாக ஆக்கி அழகு பார்ப்போம், இந்த நாட்டின் வளத்தை மேம்படுத்துவோம் என்று. அதுதான் பொது வளத்தை மேம்படுத்துறது. அவர் சொன்ன பொது வளம்ங்கிறது மேம்படுத்துறதுங்கிறது அதுதான். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னார்னு சொல்லி இவர் ஒரு புருடா விட்டாரே பிரதமர் மன்மோகன் சிங், அவர் சொன்னதும் இந்த நடவடிக்கை தான். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் அப்படிங்கிற கவிஞர் கண்ணதாசனுடைய அந்த இலக்கு தான் இப்போது காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையாக லட்சியமாக ஒலித்திருக்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி இன்னொன்றும் சொல்லியிருக்காரு முந்தா நாள் பேசும்போது சமூக நீதி மாநாட்டில். இதெல்லாம் வந்து என்னுடைய அரசியல் இலட்சியங்கள் அல்ல, வாழ்க்கை லட்சியங்கள். அரசியல் லட்சியங்களை கைவிடலாம், சமரசம் செய்து கொள்ளலாம். வாழ்க்கையின் லட்சியங்களை, இலக்குகளை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன், சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். எதுல எல்லாம்? சாதிவாரி கணக்கெடுப்பு, இது போன்ற சமூக நீதி சார்ந்த நடவடிக்கைகளில், ஏழை எளிய மக்களை முன்னேற்றுவதில், இதற்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் ஒருபோதும் நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முந்தா நாளும் பேசியிருக்காரு. அதையே சுருக்கமாக தன்னுடைய எக்ஸ்தலத்தில் கடைசி நேரத்தில் போட்டிருக்காரு. இது என்ன ஆயிருக்குன்னா, இப்போ இவங்க சொல்றது பூரா பூஜ்யம் ஆகிப்போச்சு. யாரு? பிரதமர் மோடி சொல்றது. இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையிலே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்கிறதுனா யார் மேலே எடுத்திருக்கணும்? பிரதமர் மோடிக்கு நோட்டீஸ் விட்டுருக்கணும். பிரதமர் மோடிக்கு மட்டும் நோட்டீஸ் விட்டுருந்தா தேர்தல் ஆணையத்தினுடைய நியாயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம், பாராட்டலாம். இப்போ என்ன செஞ்சிருக்காங்க? பிரதமர் மோடிக்கு பதிலாக பாஜக தலைவர் நட்டாவுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு அதை அந்த பக்கம் இவருக்கு வலிச்சிடக்கூடாதுல்ல. லேசாக கூட பூச்செண்டால் அடித்தாலுமே அது லேசாக பட்டுச்சுன்னா வலிச்சிருச்சுன்னா அது என்ன செய்யுது? அதனால அங்கே வந்து மல்லிகார்ஜுன அவர் பாட்டில் சும்மா இருக்காரு, அவருக்கு ஒரு நோட்டீஸ். ராகுல் காந்தி விதிமுறைகளுக்கு எதிராக பேசிட்டாரு. என்ன பேசிட்டாரு? ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி. நீங்கள் தான் வந்த உடனே அதைத்தான் செய்ய போகிறோம்னு தெருவாக முழங்குறீங்க, தேர்தல் அறிக்கையில் முழங்குறீங்க. உங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வார்டு கவுன்சிலர் வரைக்கும் அதை பேசுகிறாங்க. அப்புறம் இதில் என்ன ரகசியம் இருக்குது? அவர் என்ன இது விதிமுறைகளுக்கு முரணாக பேசிட்டார் ராகுல் காந்தி மட்டும். அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு நடவடிக்கை. இது நல்லா பளிச்சுன்னு அம்பலமாக இது ஒரு தேர்தல் ஆணையம் வந்து சும்மா ஒரு கண்துடைப்புக்காக அந்த பக்கம் ஒரு குத்து, இந்த பக்கம் ஒரு குத்துன்னு சமாளிக்கிற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதனால் இந்த 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவிலேயே இவர்களுடைய, அதாவது மோடியினுடைய அல்லது மோடி பரிவாரத்தினுடைய போலி முகமூடிகள் அனைத்தும் கிழிந்து தொங்குகின்றன. அதனால் வந்து மக்கள் வந்து வடமாநில மக்கள் இப்போ என்னன்னா, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம இந்த பதிவை முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். அதாவது ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நாட்டினுடைய நிலைமை என்ன இருந்துச்சுன்னா, நம்மளே தமிழ்நாட்டில் என்ன எல்லாரும் பெரும்பாலும் ஒரு அச்சத்தை தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா,
இது என்ன ஆகும்? மோடியை ஒன்றுமே பண்ண முடியாதா? அப்போ பாஜகவை வந்து அதுதான் மறுபடியும் ஆட்சிக்கு வருமா? இது ஒன்றும் நடக்காதா? இது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே. மொத்தத்தில் அரசியல் சாசனத்தையே காலி பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்கிறாங்களே. இதெல்லாம் பெரிய பிரச்சனை. இது என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு அச்சம் தான் எல்லா நாடு முழுவதும் பரவி இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த அச்சம் மாறி நம்பிக்கையாக பரவி இருக்கு. நம்பிக்கை ஒளி, நம்பிக்கை அலை வீசிக்கொண்டு இருக்கிறது நாடு முழுவதும். என்ன அலை? பிரதமர் மோடியை தோற்கடித்தே தீர்வது என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்பது அதனுடைய ஒவ்வொரு அசைவிலும் மக்களுடைய நாடி துடிப்பிலும் அனைத்து தரப்பினரும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஊடகங்களை விட்டுருங்க, அதை பற்றி நம்ம பெருசாக அது தெரியும். ஏன் மீடியாக்கள்லாம் அப்படி சொல்கிறாங்க பேசுகிறாங்கன்ட்டு அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. அது தெரிந்த விஷயம்தான், எல்லாருக்கும் தெரிந்த ரகசியம் தான் ஊடகங்கள்லாம் ஏன் அப்படி இருக்குன்னு. அது ஒரு சர்வாதிகாரியினுடைய ஆட்சி அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும். ஊடகங்கள் அவங்க சொல்கிறது தான் இவங்களும் சேர்ந்து பேசுவாங்க. அவருடைய வாய்களாக தான் மோடியின் உதடுகள் எதை உச்சரிக்க விரும்புகின்றதோ அதைத்தான் ஊடகங்களும் உச்சரிக்கும். அதில் ஒன்றும் நம்ம வியப்படைந்து அல்லது அதிர்ச்சி அடைந்து அல்லது வருத்தப்பட்டு அவங்கள பார்க்குறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தன்னால் நிலைமை மாறும். எல்லாம் மாறும்போது அவங்களும் மாறிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து மக்கள் வந்து வடமாநில மக்களை பற்றி, அதாவது மக்களை வந்து எப்போவுமே அந்த மாதிரியான அவங்க வந்து முட்டாள்கள் அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நிலைமை புரிஞ்சிருச்சு. அவங்க ஏன் ஏமாற்றப்படுறோம், இத்தனை ஆண்டுகள் எதன் பேரால் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம். ஒவ்வொன்றா பண்ணார், ஒவ்வொன்றா சொல்லி பார்த்தார். நீங்கள் பாருங்கள், அவருடைய சரிவை பாருங்கள். ஒரு மனிதருடைய அந்த அவருடைய ஸ்டேச்சர் டவுன், அதாவது அவருடைய அவருடைய நிலைப்பாட்டுகளின் சரிவுங்கிறது பாருங்கள். முதல்ல வந்து தேசப்பற்றை பற்றி முழங்கிட்டு இருந்தாங்க. போன தேர்தலில் எல்லாம் புல்வாமா தாக்குதல், இராணுவம், அது இதுன்னு அப்படி பேசுவாங்க. அப்புறம் திடீர்னு என்ன செஞ்சாங்க, அயோத்தியில் ராமர் கோவில் கட்டிட்டோம், காஷ்மீரில் 370 இதை சிறப்பு அந்தஸ்தை நீக்கிட்டோம், முத்தலாக்கு சட்டத்தை இது பண்ணிட்டோம். இதெல்லாம் அவங்க சாதனைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாத ஒரு நாட்டில் அதெல்லாம் செஞ்சுட்டு அதை போன சாதனைங்கிறாங்க. இப்போ அயோத்தியில் ராமர் கோவில் கட்டியாச்சு அப்படின்னு இதை எதுவுமே மக்கள் மத்தியில் பெரிய ஒரு, நான் சொல்கிறது இவங்க எதிர்பார்த்த பெரும்பான்மையான இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய எந்த விதமான அதிர்வலைகளும் ஏற்படுத்தலாம். அவன் பாட்டில் எப்பவும் சாமி கும்பிட்டு தான் இருக்கான். திடீர்னு இவங்க 1000 ராமர் கோவில் கட்டின பிறகு தான் அந்த ராமரை கும்பிட போகிறாங்களா வடமாநில மக்கள்? ஆந்திராவிலாம் என்டி ராமராகவே ராமர் தான் கும்பிட்டாங்க, கிருஷ்ணர் தான் கும்பிட்டாங்க. அது எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ அயோத்தியில் ராமர் கோவில் கட்டின பிறகு தான் இவங்க வந்து அதை வந்து ராமரை கும்பிட போகிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. ஆக இவங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, மக்களை வந்து இங்கே எளிமையாக ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க திட்டம் போட்டது. ஆனால் மக்கள் விழித்து கொண்டார்கள், அது நடக்கலை. இப்போ ராகுல் காந்தி வந்து நாட்டின் பிரச்சனைகளை பேசுகிறார். வேலை வாய்ப்பு இல்லை, பொருளாதாரத்தை வந்து நலிஞ்சு போச்சு, நடுத்தர ஏழை எளிய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, விலைவாசி உயர்ந்து போச்சு, இதையெல்லாம் கட்டுப்படுத்த, இதையெல்லாம் சரி செய்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான லட்சாதிபதிகளை உருவாக்குவோம்னா என்ன அர்த்தம்? வறுமையை ஒழிப்போம்னு அர்த்தம். உண்மையிலேயே ஏற்கனவே ஒரு பதிவில் நம்ம பேசியிருக்கோம். UPA 1 மன்மோகன் சிங் அவருடைய தலைமையிலான அரசில் வந்து அமல்படுத்தப்பட்ட சில திட்டங்கள், முக்கியமாக இது கிராமப்புற வேலைவாய்ப்பு 100 நாள் வேலை திட்டம்ங்கிறது உங்களுக்கு மேலோட்டமாக பார்க்குறதுக்கு வேறு சில மாதிரி தெரிகிறது. ஆனால் ரொம்ப அடித்தட்டு ஏழைகளை வந்து அவங்க வறுமையிலிருந்து மீட்டிருக்குது. அது அவங்களுக்கு தான், வறுமையில் அடிபட்டவங்களுக்கு தான் அந்த அது என்ன மாதிரி தாங்கள் மீண்டிருக்கிறோம் என்பது அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நீங்கள் இப்போ சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, விடியல் பேருந்து தமிழ்நாடு அரசு, திராவிட இயக்க முன்னேற்ற கழக அரசு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிற விடியல் பயண பேருந்து, அது எதுக்குங்க? அது எதுக்கு ஃப்ரீ பஸ்ஸு? உடனே எல்லாருக்கும் இதை பண்ணி கொடுக்கலாம், எதுக்கு ஃப்ரீயா? அப்படி இல்லை. அதில் எவ்வளவு அவங்களுக்கு, அதாவது ஒரு காலையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு நலிந்த குடும்பம் இருக்குது, சாதாரண குடும்பம், கணவர் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, அவருக்கு வைத்தியம் பார்க்க முடியல, பொண்ணு காலேஜுக்கு போகுது, பையன் 2வது பையன் காலேஜுக்கு போகிறான், இன்னொரு சின்ன பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த குடும்பத்தில் அவர் உடம்பு இல்லாமல் இருக்கார், கணவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த அம்மா தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு வருது. அப்போ இந்த குழந்தைக்கு, இந்த பெரிய மூத்த பொண்ணு காலேஜுக்கு போகுது. இந்த காலேஜுக்கு போகிற பொண்ணுக்கு என்ன செய்யணும்? படிப்பு செலவுக்கு பணம் கொடுக்கணும். அப்போ அது காலேஜுக்கு புறப்பட்டு இருக்கு. என்னம்மா காலேஜுக்கு போகிறாப்புலையே, உனக்கு எப்படி இது வேணும்? இல்லைம்மா எனக்கு தான் அந்த புதுமை பெண் திட்டத்தில் மாதம் 1000 ரூபா வருது. முடிஞ்சா அதுவும் போயிடுச்சு. சரி,
இந்த பையனுக்கு இந்த பதட்டத்தில் நம்ம கணவனை பார்த்துட்டு நம்ம வேலைக்கு போகணுமே, இந்த பையனுக்கு சின்ன பையனுக்கு வந்து காலைக்கு டிஃபன் ரெடி பண்ணணுமே, ஏதாவது சாப்பிட கொடுத்து அனுப்பணுமே அப்படின்னா, இல்லைம்மா எனக்கு தான் காலையில் பள்ளிக்கூடத்தில் டிஃபன் கொடுக்குறாங்கல்ல, சிற்றுண்டி காலை சிற்றுண்டி கொடுக்குறாங்கல்ல, நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி பையன் புறப்பட்டு போயிடுறான். முடிஞ்சு, ரெண்டாவது பிரச்சனை ஓவர். சரி, என்ன பண்ணுறது, கணவரை போய் பார்க்கணுமேங்கையில் மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு திட்டம் இருக்குல்ல, தமிழ்நாடு அரசுடைய திட்டம். அந்த திட்டத்தின்படி மருத்துவர்கள் தேடி வர்றாங்க வீட்டுக்கு வந்து, அந்த கணவருக்கான மருத்துவத்தை என்ன பிரச்சனைன்னு பார்க்குறாங்க, மருந்துகளை கொடுக்குறாங்க. ஓவர். அந்த பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. சரி, இனி வேலைக்கு கிளம்பி போகணும். அதற்கு போகும்போது பர்ஸ் அந்தமா மறந்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு பக்கத்தில் கூட வேலைக்கு வர உண்டா, ஐயோ பர்ஸை மறந்துட்டு வச்சுட்டேனே என்ன பண்ணுறது அப்படின்னா, அதான் பஸ்ஸுக்கு இப்போ நமக்கு ஃப்ரீ பஸ் தானே, அது பார்த்துக்கலாம், வந்து எடுத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. அவங்களுக்கு எதார்த்தமாக பஸ்ஸில் போயிட்டு இருக்கையில் அவங்க வச்சுருக்கிற ஒரு சின்ன குட்டி செல்ஃபோனில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1000 ரூபா வருது. அப்போ இது ஒரு பெண்ணினுடைய ஒரு எளிய குடும்பத்தின் வறுமையை சுமந்து அந்த வழிகளோடு இந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்க, தலைமை தாங்கி நடத்திக்கிட்டு இருக்க எத்தனையோ கோடி பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு அன்றாடம் இது எவ்வளோ பெரிய ரிலீஃப். இந்த உதாரணத்துக்கு நான் சொன்னேன், இது ஒரு நான் கேள்விப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய கதை இது. அப்போ இது எவ்வளோ பெரிய ரிலீஃபை கொடுத்துருக்கு அவங்களுக்கு. இதுதான் வறுமை ஒழிப்புங்கிறது. ஒரு சமூகத்தை வந்து பொருளாதார ரீதியாக மீட்டெடுக்கிறது, அதாவது இன்க்ளூசிவ் குரோத் அப்படின்னா எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது இதன் மாதிரியான திட்டங்கள் தான். இது எத்தனையோ குழுக்கள் போட்டு ஏன் இதுக்கு குழுக்கள் போட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. எத்தனையோ குழுக்கள் போட்டு எத்தனையோ வல்லுநர்களுடைய பரிந்துரைகளையும் ஆலோசனைகளையும் தான் முதலமைச்சர் வந்து இது மாதிரியான சிறப்பான திட்டங்களை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தி இப்போ இன்றைக்கி அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் ஒன்றியத்தில் அமைந்தாலும் அதான் அவர் முதலமைச்சரே சொல்கிற மாதிரி எங்களுடைய தேர்தல் அறிக்கையை தான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை வந்து முழுக்க பிரதிபலிக்குது. பொருளாதார திட்டங்களாகட்டும், சமூக நீதி திட்டங்களாகட்டும், எல்லாத்தையும். அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு என்னென்ன மாதிரியான ஏழை எளிய மக்களுக்கு சாதகமான நிறைய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுதோ, அதே மாதிரி நாடு முழுவதும் இருக்கிற ஏழைகள் விடுதலையாகட்டும், அவங்க வாழ்க்கையில் விடியல் பிறக்கட்டும், நல்லது நடக்கட்டும், ஏழை எளியவங்களாம் லட்சாதிபதி ஆகட்டும், என்னையா தப்பு. இதுதான் இப்போ மோடி. இப்போ இங்கே வடமாநில மக்கள் மத்தியில் இந்த பதட்டம், இந்த ஆர்வம் வந்துருச்சு. காங்கிரஸ் வந்தால் நமக்கு வந்து அயோத்தியில் ராமர் கோவிலுக்கு நீங்கள் நம்ம வீட்டில் நிம்மதி இருந்தாப்புல சாமியை நிம்மதியாக கும்பிடலாம். அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டிட்டு வீட்டில் பூரா வறுமையாகவும் வேலை இல்லாமையும் அல்லாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி நீங்கள் கடவுளை கும்பிட முடியும்? அந்த நிலைமை வந்து இப்போ இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை, ராகுல் காந்தி கடைசி நாள் அன்னைக்கு போட்ட பதிவு மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் எழுச்சியையும் வாக்காளர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறதுனால முழுக்க இந்த 2வது கட்ட வாக்குப்பதிவிலேயே இந்தியா கூட்டணியுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிற நிலைமையில் இப்போ நல்ல ஒரு வரவேற்பு அலை வீசிக்கொண்டிருக்கிறது. நம்பிக்கையின் அலை, அச்சத்தின் அலை மாதிரி. அச்சப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். இந்த சர்வாதிகார ஆட்சியிலிருந்து எப்படி விடுதலை பெறுவோமா, நாடு விடுதலை அடையுமா அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இருந்து விடுதலையாகி மாறி இந்த மனநிலை வந்து இப்போ நம்பிக்கையை நோக்கி நகர்ந்திருக்கிறது. நம்பிக்கையோடு காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்ற உறுதியை மக்கள் எடுத்திருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய நம்முடைய அந்த சமிக்கைகள் நமக்கு அந்த செய்திகளை சொல்லுகின்றன. எனவே அச்சம் மாறியிருக்கிறது, நம்பிக்கை பிறந்திருக்கிறது. நீ அதே போன்ற நல்லாட்சி மலர்வதற்கான அறிகுறியும் தென்பட தொடங்கி இருக்கிறது. அதற்கான முடிவுகளை நாம் எதிர்பார்க்கலாம். 2வது கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு அதற்கான வழியை அமைக்கும் என்று நம்புவோமாக. அந்த நம்பிக்கையோடு அடுத்து மீண்டும் ஒரு செய்தியுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.